நெஞ்சிலே பாரம் உனக்காகவே நானும். அந்த பாப் மர்லியின் அந்த வழக்கமான ஆன்மீக உணர்வுடன் ஒரு கம்பீரமான அந்த குரலில் என் நெஞ்சிலே பாரம் என்று அந்த வரிகள் வருகிற போது நமக்கு சிலிர்த்து போகுது. இது எங்களுடைய நாங்கள் இசை கடவுள் என்று போற்றுகிற இந்த நூற்றாண்டின் ஆகச்சிறந்த இசை கலைஞனாக இருக்கிற எங்கள் ஐயா இளையராஜா அவர்களுக்கு இது தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் தெரிந்தா அவரே மிரண்டு போவார். மிக மோசமாக புற்றுநோய்க்கு ஆட்பட்டிருந்த காலத்தில் கூட அவர் பாடியதை நிறுத்தியதே இல்லை. உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று இரவு நான் ஒரு பாடலை கேட்டேன். அந்த பாடல் என்னை திரும்ப திரும்ப கேட்க தூண்டியது. இதற்கு முன்பு அந்த பாடலை நான் பலமுறை கேட்டிருக்கிறேன். இருந்தாலும் இந்த பாடல் என்னை இரவு முழுவதும் கேட்டுக்கொண்டே இருக்க வைத்தது. ஒரு பெரிய மயக்கத்தை அந்த பாடல் உருவாக்கியது. அந்த பாடல் இசைஞானி இளையராஜா அவர்களினுடைய பாடல். இசை உலகினுடைய இரு பெரும் மேதைகள் இசைஞானி இளையராஜாவும் பாப் மெர்லி அவர்களும். இசைஞானி இளையராஜா அவர்களின் காலத்தால் அழியாத ஒரு மென்மையான மெலோடியை பாப் மார்லியின் உலக பிரசித்தி பெற்ற ரகே இசை வடிவத்தில் இணைத்து ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாப் மார்லி தமிழிலே பாடுவது போல வடிவமைக்கப்பட்ட பாடல் உறவுகள் தொடர்கதை. 1978ஆம் ஆண்டு யேசுதாஸ் அவர்கள் பாடி வெளிவந்த பாடல். அந்த பாடலை இளையராஜா அவர்களை ரசிக்கிற எல்லோருமே கேட்டிருப்போம். இளையராஜா அவர்களினுடைய அந்த பாடல் ஒரு தீவிரமான, மென்மையான, தத்துவார்த்தமான ஒரு மெலோடி. உறவுகள் தொடர்கதை. அந்த மெலோடியை பாப் மார்லி அவர்களினுடைய குரலிலே பாப் மார்லியினுடைய முரசுகள் முழங்க, கிட்டார் இசை கருவிகள் இசைக்க, பீட்ஸ் நம்மை தாளாட்ட அந்த பாடலை ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கி இருக்கிறார்கள். மயக்குகிறது. அப்படியே அந்த ஒரிஜினல் பாடலை கேட்டு மயங்கி போயிருக்கிற நமக்கு பாப் மார்லியினுடைய அந்த குரலில் அப்படி அற்புதமாக இருக்குது அந்த பாடலை கேட்கறதுக்கு. என் நெஞ்சிலே பாரம் என்று பாப் மார்லி பாடுகிற போது நம்மை வேறொரு உணர்வுக்கு எடுத்து செல்லுகிறது. ஒட்டுமொத்தமாக அந்த பாடல் நம்மை மயக்குகிறது. பாப் மார்லி அவர்களினுடைய அந்த காந்த குரல் நம்மை அடிமைப்படுத்துகிறது. இந்த பாப் மார்லி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஜமைக்காவை சேர்ந்த ஒரு பாடகர். ஒரு வெள்ளைக்காரருக்கும் ஒரு கருப்பின பெண்ணுக்கும் பிறந்த கலப்பின மனிதர். பல்வேறு வறுமைக்கும் பல்வேறு கொடுமைகளுக்கும் வாழ்க்கை முழுதும் உட்பட்டு இருந்த பாப் மார்லி இயல்பாகவே இசைக்கலைஞனாக மாறுகிற சூழல் ஏற்பட்டு உலகம் போற்றுகிற இசைக்கலைஞனாக மாறியிருக்கிறார். அவருடைய நோ விமன் நோ கிரை, ஒன் லவ், பாப் மார்லி நெவர் டை போன்ற பாடல்களை எல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். அவருடைய மில்லீனியம் ஆல்பத்தில் வந்திருக்கக்கூடிய பாடல்களை நான் கேட்டிருக்கிறேன். இசையமைப்பாளர்களோடு உட்கார்ந்து திரைப்படங்களுக்கு இசையமைக்க அந்த மெட்டு அமைக்கிற சூழலிலே அவர்களுக்கு உதாரணங்கள் சொல்லுவதற்காக இது போன்ற பாடல்களை எல்லாம் நாங்கள் கேட்போம். அப்படி நான் பலமுறை கேட்டிருக்கிறேன். ஆனால் பாப் மெர்லியினுடைய குரலிலே தமிழிலே ஒரு பாடலை, அதுவும் இசைஞானி அவர்களினுடைய காலத்தால் அழியாத ஒரு பாடலை பாப் மார்லி அவர்களினுடைய இசையிலே கேட்பேன் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. அப்படியான ஒரு அட்டகாசமான ஒரு பாடலை நம்ம கேட்டிருக்கிறோம். அந்த பாடலை நீங்கள் எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த காணொளியவே நான் பதிவு செய்கிறேன்.
பாப் மர்லி அவர்கள் தமிழிலே பாடுகிறார். அவருடைய தமிழ் உச்சரிப்பு, சுருதி பிசகாமல் அவர் பாடுகிற விதம், ஏற்ற இறக்கங்கள், இவையெல்லாம் அவ்வளவு அற்புதமாக பொருந்தி இருக்கிறது. ஒரு இடத்தில் கூட ஒரு சின்ன பிசகு இருக்கிறது, இந்த இடத்தில் உச்சரிப்பில் ஒரு சின்ன பிழை இருக்கிறது, ஒரு வெளிநாட்டுக்காரர் பாடுறது மாதிரி தெரியுது அப்படின்னு ஒரு இடத்தில் கூட நம்மளால் நினைக்க முடியவில்லை. அவ்வளவு அற்புதமாக இந்த பாடலை ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக வடிவமைத்திருக்கிறார்கள். அந்த ரகே இசை வடிவம் என்பது ஆன்மீகம் சார்ந்தது. ஆன்மீகத்தோடு கூடிய முற்போக்கு கருத்துக்களை, எளிய மக்களின் உரிமைகளை பாடுகிற ஒரு இசை வடிவம். அந்த வடிவத்துக்குள் உறவுகள் தொடர்கதை அந்த பாடலை கொண்டு போய் பொருத்தி இப்படி சிந்திச்ச மனிதர் இருக்கார்ல, ஒருத்தர் சிந்திச்சிருப்பார்ல இதை இப்படி செய்யணும் அப்படின்னு, அவர் உண்மையாகவே போற்றுதல். அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏஐ தொழில்நுட்பத்தை வைத்து வேற ஏதாவது ஒரு பாடலை வேற எப்படியாவது செஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த தொழில்நுட்பத்தை மிக சரியா பொருத்தி இந்த ரகே இசை கோர்ப்புக்கு அது பொருந்தும் என்பதை அறிந்து தெரிந்து கண்டுபிடித்து இந்த பாடலை உருவாக்கியிருக்கார் இல்லையா, இது போற்றுதற்குரியது. இது எங்களுடைய, நாங்கள் இசை கடவுள் என்று போற்றுகிற இந்த நூற்றாண்டின் ஆகச்சிறந்த இசை கலைஞனாக இருக்கிற எங்கள் ஐயா இளையராஜா அவர்களுக்கு இது தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் தெரிந்தா அவரே மிரண்டு போவார். பாப் மார்லி என்னுடைய பாடலை, என்னுடைய வரிகளை எனது ராகத்தில் நான் மெட்டமைத்த அதே ராகத்தில் பாடியிருக்கிறாரா என்பது அவருக்கு உண்மையாகவே வியப்பளிக்கும். அந்த பாப் மர்லியின் அந்த வழக்கமான ஆன்மீக உணர்வுடன் ஒரு கம்பீரமான அந்த குரலில் என் நெஞ்சிலே பாரம் என்று அந்த வரிகள் வருகிற போது நமக்கு சிலிர்த்து போகுது. இந்த பாடலை ஐயா இயேசுதாஸ் அவர்களினுடைய குரலில் நீங்கள் எத்தனை தடவை கேட்டிருந்தாலும் ஒரே ஒரு தடவை பாப் மார்லி அவர்களினுடைய குரலில் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது 10 தடவையாவது திரும்ப திரும்ப கேட்பீங்க. அது உங்களை வசியம் செய்துவிடும். அந்த குரலுக்கு இருக்கக்கூடிய வசியம், அந்த ராக்கே இசைக்கு இருக்கக்கூடிய அந்த வசீகரம், அதனுடைய அந்த ஆன்மீகத்தன்மை, அந்த கம்பீரம் இருக்கு பாருங்க, அது உங்களை கட்டி போடும். அந்த அளவுக்கு ஒரு ஆகச்சிறந்த பாடலாக அது இருக்கிறத என்னால் உணர முடிஞ்சுது. உலகம் முழுதும் இருக்கக்கூடிய நம் தமிழ் சொந்தங்கள் அந்த பாடலை கேட்கணும், அதை ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இந்த முயற்சியை, கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளியை நான் செய்திருக்கிறேன். பாப் மர்லியினுடைய பாடல்கள் போராட்ட குணமிக்கவை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கடைசி வரைக்கும் களத்தில் நின்றவர். மிக மோசமாக புற்றுநோய்க்கு ஆட்பட்டிருந்த காலத்தில் கூட அவர் பாடியதை நிறுத்தியதே இல்லை. கெட் அப் ஸ்டாண்ட் அப் என்கிற அந்த பாடல் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அந்த பாடலை கேட்கிற மனிதனை போராட்டத்துக்கு தூண்டும். நீ உன் உரிமைகளுக்காக போராட வேண்டும், உன்னை அடிமைப்படுத்தி இருக்கிறார்கள், அதற்கு எதிராக நீ போராட வேண்டும் என்கிற உணர்வை பாப் மார்லி தந்த பாட்டில் ஏற்படுத்தி இருப்பார். அவருடைய அந்த குரலை ஒரு தமிழ் பாடலுக்கு பொருத்தி தமிழர்களுக்கு பாப் மார்லியினுடைய அந்த இசை கோர்ப்பில் உங்களை கேட்க வைத்திருக்கக்கூடிய அந்த நபர் யார் இதை உருவாக்கினார்கள் என்பது எனக்கு தெரியாது. அந்த உருவாக்கியவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக பிரசித்தி பெற்ற பல பாடல்களை எங்கள் ஐயா இளையராஜா அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு புதிய இசை வடிவத்துக்குள் கொண்டு போய் பொருத்துகிற போது அது 100% இந்த ரூட்ஸ் ரகே வடிவத்துக்குள்ள இந்த பாடல் அப்படி பொருந்திருக்கு. அப்படியான உலகத்தரம் வாய்ந்த பாடல்களை கொடுத்த எங்கள் ஐயா இளையராஜா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகம் முழுதும் இருக்கக்கூடிய குருதி உறவுகள் இந்த பாப் மார்லியினுடைய குரலிலே உறவுகள் தொடர்கதை பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.